என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் டைப் 1 ப்ராப்ளம், அதாவது when ranks are given, ரேங்க் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். The ranking of 10 students in 2 subjects x and y as follows. x yங்கிற 2 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து XYங்கிற 2 சப்ஜெக்டில் வந்து 10 ஸ்டூடெண்ட்டுடைய ரேங்கை கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ரேங்க் கொடுத்துட்டாங்க. ரேங்க் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. XYங்கிற 2 சப்ஜெக்டில் வந்து 10 ஸ்டூடெண்ட்டுடைய ரேங்க் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எக்ஸுங்கிற சப்ஜெக்ட், அதனுடைய ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒய்ங்கிற சப்ஜெக்ட், அதனுடைய ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரேங்க் அவங்களே கொடுத்துருக்கனால இது வந்து RXன்னு எழுதலாம். RXன்னு என்னென்னா ரேங்க் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது அப்படியே எடுத்து எழுதலாங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸுங்கிற சப்ஜெக்டுடைய ரேங்க் அப்படி எழுதலாங்களா? 6, 5, 3, 10. அது அப்படியே பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 2, 4, 9, 7, 8, 1 எழுதி வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய்ங்கிற சப்ஜெக்டினுடைய ரேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து RYன்னு எழுதலாம். ரேங்க் ஆஃப் ஒய் 3, 8, 4, 9, 1, 6, 10, 7, 5, 2 எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா D கண்டுபிடிக்கணும். ஸ்மால் d. Dங்கிறது என்னென்னா RX மைனஸ் RY. RX மைனஸ் RYங்கிறதுனா ரேங்க் ஆஃப் எக்ஸில் இருந்து ரேங்க் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஆஃப் ஒய். இது RXோட வேல்யூ தெரியுங்களா? இது RXோட வேல்யூ, இது RYனோட வேல்யூ. புரியுதுங்களா? ரேங்க் ஆஃப் எக்ஸ், ரேங்க் ஆஃப் ஒய். இதிலிருந்து வந்து மைனஸ் பண்ணணும். 6 மைனஸ் 3. 6 மைனஸ் 3 என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3. அடுத்து பாருங்கள். 5 மைனஸ் 8 அப்படின்னு கால்குலேட் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 3. 3 மைனஸ் 4 மைனஸ் 1 வருங்களா? 10 மைனஸ் 9 1 வருங்களா? 2 மைனஸ் 1 1. 4 மைனஸ் 6 மைனஸ் 2. 9 மைனஸ் 10 மைனஸ் 1. 7 மைனஸ் 7 0. 8 மைனஸ் 5 என்ன வரும்? 3 வருங்களா? 1 மைனஸ் 2 வந்து என்ன? மைனஸ் 1. புரியுதுங்களா? இந்த D கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா D ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். D ஸ்கொயர் பண்ணும்போது எப்போயுமே என்ன ஒன்றா நெகட்டிவ் வேல்யூ இருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்னமா வரும்? பாசிட்டிவ் வரும். இப்போ 3 ஸ்கொயர் வந்து என்ன? 9. தெரியாதவங்க கால்குலேட் எடுத்துகிட்டு பாருங்கள். 3 அம்திங் ஒரு ஸ்கொயர் அம்திங்க. 3 ஸ்கொயர் 9. அடுத்து வந்து மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 9 தான் வரும். நீங்கள் கால்குலேட்டரில் எடுத்து மைனஸ் 3 ஸ்கொயர் இப்படி அமுத்தக்கூடாது. இப்படி அமுத்திங்கன்னா மைனஸ் 9 வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் இருக்கும்போது மட்டும் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மைனஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் இப்படி ஸ்கொயர் அமுத்தினீங்கன்னா தான் என்ன வரும்? ப்ளஸ் 9 வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள். மைனஸ் 1 இருக்குங்களா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் இப்படி தான் அமுத்தணும். அமுத்தினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1. அதேமாதிரி பாருங்கள். பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே அமுத்திக்கலாம். 1 ஸ்கொயர் இப்படி அமுத்திக்கலாம். 1 ஸ்கொயர் வந்து என்ன? 1. இந்த 1 ஸ்கொயர் வந்து 1. இந்த மைனஸ் 2 ஸ்கொயர் எப்படி அமுத்திங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ராக்கெட் கொடுத்து மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்தணும். மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன சாமி? 4. அதேமாதிரி மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1. 0 ஸ்கொயர் வந்து 0. 3 ஸ்கொயர் வந்து என்ன? 9. மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் சாமி? 1 வருங்களா? ப்ளஸ் 1. இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல சமேஷன் D ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் D ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சமேஷன் D ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கால்குலேட்டரில் 9 ப்ளஸ் 9. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள். 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1. ஆன்சர் என்ன பாருங்கள்? 36 வருதுங்களா? சமேஷன் D ஸ்கொயரோட ஆன்சர் வந்து என்னென்னா 36. இது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மட்டும் நம்ம டோட்டல் போட்டால் போதும். இது எல்லாமே நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ஸ்டெப் 1 வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு வச்சுக்கலாம்? ஸ்டெப் 1. இப்போ நம்ம ஸ்டெப் 2 வந்து ஃபார்முலா எழுதணும். ஸ்டெப் 2ல் என்ன எழுத போகிறோம்? ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா எழுத போகிறோம். ஸ்டெப் 2ல் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதுக்கு ஈஸியான வந்து ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சுங்க. ஸ்டெப் 2ல் என்ன எழுத போகிறோம்? ஃபார்முலா. இங்கே பாருங்க சாமி. இந்த ஃபார்முலா பாருங்கள் எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம்னா 1 2 3ங்கிற இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து DNங்கிற இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 DN இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். இங்கே பாருங்கள். RSனா என்ன அர்த்தம்னா ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் அர்த்தம். சொல்லுங்கள் பார்க்கலாம். RSனா என்ன? எஸ்னா ஸ்பியர்மேன், ஆர்னா ரேங்க் கார்லேஷன். புரியுதா சாமி? வெறும் கார்லேஷனா வேறு சாமி. ரேங்க் கார்லேஷனா இதுதான் சாமி. புரியுதுங்களா? ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். இங்கே பாருங்கள். ஃபார்முலாவில் இங்கே 1 இருக்குங்களா? எப்போயுமே 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. 1 மைனஸ்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? 1 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே என்ன எழுதணும்னா இங்கே டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியை வந்து நியூமரேட்டர் எழுதிடுங்க. டினாமினேட்டரில் பாருங்கள் இந்த n இருக்குது பார்த்தீங்களா, இந்த n எழுதுங்க n மைனஸ் என்னன்னு. புரியுதா சாமி? நியூமரேட்டரில் டி எழுதிருங்க, டினாமினேட்டரில் n இருக்குது பார்த்தீங்களா, n 2 தடவை எழுதணும், n மைனஸ் n எழுதிடலாம். எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள் 1 வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டோம், மீதி யூஸ் பண்ணாமல் இருக்குது பாருங்கள் 2 3 யூஸ் பண்ணிங்களா. அப்போ இங்கே 2 கொடுங்க, இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிற இடத்துல 3 கொடுங்க. சாமி புரியுதுங்களா? இங்கே 2 கொடுக்கணும் பவரில், இங்கே வந்து 3 கொடுக்கணும். பாருங்கள் இந்த 3 வந்து இப்படி திருப்பி எழுதுனா இப்படி வருங்களா, இப்படி இருக்குங்களா. அப்போ வந்து இது வந்து சமேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி புரியுதுங்களா? உங்களுக்கு புரியிருக்காக இப்படி சொல்லித்தரேன். இந்த 3 இப்படி திருப்பி எழுதுனா இப்படி வரும், இது வந்து சமேஷன் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3 சார் என்ன 6. நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே ஓகே. அதாவது RS = 1 மைனஸ் 6 சமேஷன் D ஸ்கொயர் டிவைடட் பை n³ மைனஸ் n. இதான் வந்து ஃபார்முலா. இது ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்ச வழியில் இதில் கொடுக்கலாம். RSங்கிறது என்ன, ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். இப்போ 1 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 6க்கு 6 அப்படி வச்சுக்கலாம். சமேஷன் D ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தீங்களா, சமேஷன் D ஸ்கொயர். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சமேஷன் D ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். சமேஷன் D ஸ்கொயரோட வேல்யூ 36. அது கொடுத்துருங்க. 36 டிவைடட் பை என்னங்கிறது எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னங்கிறது எவ்வளோ சாமி இந்த இடத்துல, என்னங்கிறதுனா 10. புரியுதுங்களா? அப்போ என்னுக்கு பதில் 10 கொடுக்கலாங்களா. 10³ மைனஸ் 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 1 மைனஸ், இப்போ வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள் 6 × 36. கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 216 எழுதிடுங்க. டிவைடட் பை டினாமினேட்டர் தனியாக சால்வ் பண்ணுங்கள். 10 பவரில் 3, பவருக்கு வந்து இந்த பட்டன் அமுத்தணும். 10 பவர் 3 மைனஸ் 10 அடிங்க. ஆன்சர் பாருங்கள் 990 எழுதிட்டு இப்போ ஒரே ஸ்டெப்பில் கால்குலேட்டர் அடிச்சுக்கலாம். 1 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 216 டிவைடட் பை 990 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி P = வந்து ஆன்சர் என்னது பாருங்கள் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 டிஜிட் எழுதுங்க. 7818. இதுதான் RS. புரியுதா சாமி? இப்போ RSோட வேல்யூ இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன வந்துருக்கு பாருங்கள் 0.7818. இதுதான் வந்து கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். அதாவது கொஸ்டினில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டினில் வந்து ரேங்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வந்து நம்ம அதாவது என்னென்னா நம்ம ரேங்க் கொடுக்க வேண்டியதில் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலை ஈஸி. புரியுதா சாமி? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.